மரண தண்டனை என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. குற்றத்திற்கான தண்டனை மரணமாகாது என்ற கருத்து தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இக்காலகட்டத்தில் மரண தண்டனை என்பது தூக்கிலிடுதல், விஷம் மற்றும் மின்சாரம் போன்றவற்றை கொண்டு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. வலியில்லாத உடனடி மரணத்தை ஏற்படுத்தும் இதற்கே பெரும்பாலானவர்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பும் நிலையில், பண்டைய காலத்தில் வழக்கத்தில் இருந்த மரண தண்டனைகள் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதது. நினைத்தாலே குலை நடுங்க செய்யும் அத்தகைய மரண தண்டனைகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். காளைக்குள் மரணம். கிமு 560ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஏத்தென்ஸில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடூர மரண தண்டனை சாதனம்தான் இது. இந்த முறையில் குற்றவாளிகளை வெண்கலத்தாலான ஒரு காளை போன்ற சாதனத்தின் உள்ளே அடைத்து விடுவார்கள். பின்னர் அந்த வெண்கல காளையின் அடிப்பகுதியில் நெருப்பு வைக்கப்படும். தீயினால் வெண்கலம் உருக ஆரம்பிக்கும் போது உள்ளே இருக்கும் நபர் மிக கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டு மரணத்தை சந்திப்பார். கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாத கைதியின் மரண ஓலம் இந்த சாதனத்திலிருந்து வெளிவரும்போது ஒரு சீற்றமிக்க காளையின் சத்தத்தை போன்று கேட்கும். எலி சித்திரவதை. சீனாவில் வழக்கத்தில் இருந்த இந்த முறை ஒரு மிக கொடுமையான சித்திரவதையாகும். எலிகள் அடைத்து வைக்கப்பட்ட ஒரு கூண்டானது நிர்வாணமாக்கப்பட்ட கைதியின் வயிற்று பகுதியில் வைக்கப்படும். பிறகு கூண்டின் மேல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு சிறிய கிண்ணம் போன்ற அமைப்பில் நிலக்கரிகளை போட்டு கூண்டை சூடேற்றுவார்கள். இதன் விளைவாக ஏற்படும் திடீர் வெப்பம் காரணமாக கூண்டிற்குள் அடைக்கப்பட்டிருக்கும் எலிகள் பயந்து போய் தங்களை விடுவித்துக் கொள்ள கைதியின் வயிற்று பகுதியை கொடூரமாக கடித்து குதறி வெளியேறும். இதனால் ஏற்படும் கடுமையான இரத்தப்போக்கு காரணமாக கைதி மரணமடைந்து விடுவார். உயிருடன் தோலை உரித்தல். இது ஒரு மனித தன்மையற்ற கொடூரமான முறையில் நிறைவேற்றப்படும் மரண தண்டனையாகும். போரில் கைது செய்யப்படும் எதிரி நாட்டு வீரர்கள் மற்றும் ஆபத்தான குற்றவாளிகளின் தோலை அவர் உயிருடன் இருக்கும்போதே உரித்து எடுக்கப்படும். பின் உரித்தெடுக்கப்பட்ட தோலை நகரின் பொதுவெளியில் இருக்கும் சுவற்றில் கலகக்காரர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக தொங்கவிடப்படும். கழுமரத்தில் ஏற்றுதல். 15ஆம் நூற்றாண்டில் ருமேனியாவில் குற்றவாளிகள் ஒரு கூர்மையான மரத்தின் முனையின் மீது உட்கார வைக்கப்படுவார்கள். பிறகு படிப்படியாக மரத்தின் முனை உயர்த்தப்படும். இப்போது மரத்தின் கூர்முனையானது குற்றவாளியின் உடலை துளைத்து கொண்டு மார்பு கழுத்து வழியாக வெளியேறும். இதே முறையில் சுமார் 80,000 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஸ்காபிசம். ஸ்காபிசம் என்பது ஒரு கொடூரமான சித்திரவதையாகும். ஒரு குறுகிய படகினுள் குற்றவாளியின் தலை, கைகள் மற்றும் பாதங்கள் மட்டும் வெளியே தெரியுமாறு பிணைத்து கட்டிவிடுவார்கள். பிறகு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படும் வரை அளவுக்கு அதிகமான பால் மற்றும் தேனை குடிக்க செய்வார்கள். மேலும் பால் மற்றும் தேனின் கலவை குற்றவாளியின் உடல் முழுவதும் தேய்த்து விடப்படும். இதனால் பூச்சிகள் மற்றும் ஈக்கள் மொய்க்க ஆரம்பிக்கும். இதன் காரணமாக குற்றவாளியின் தசைகளில் கடும் அழற்சி உண்டாகும். மேலும் சித்திரவதை, பட்டினி, நோய் தொற்று காரணமாக கைதி விரைவில் மரணமடைந்து விடுவார். கேத்தரின் சக்கரம். இந்த முறையில் ஒரு பெரிய சக்கரத்தில் குற்றவாளிகளை படத்தில் உள்ளவாறு பிணைத்து கட்டிவிடுகின்றனர். பிறகு இந்த சக்கரமானது மெதுவாக சுழற்றப்படும். அப்போது தண்டனையை நிறைவேற்றும் நபர் தன்னிடம் உள்ள இரும்பாலான பெரிய சுத்தியல் மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு கைதி மரணமடையும் வரை அவரது உடலில் உள்ள அனைத்து எலும்புகளையும் அடித்து நொறுக்குவார். கொதிக்கும் நீரில் மரண தண்டனை. இந்த மரண தண்டனை முறை ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வழக்கத்தில் இருந்தது. இந்த முறையில் நிர்வாணமாக்கப்பட்ட தண்டனை கைதியை கொதிக்கும் நீர் உள்ள ஒரு பெரிய கொப்பரையில் அமிழ்த்தப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். சில சமயங்களில் கொப்பரையில் நீருக்கு பதிலாக எண்ணெய், அமிலம் அல்லது உருக வைக்கப்பட்ட செம்பு போன்றவையும் பயன்படுத்தப்பட்டன. சிலுவை தண்டனை. இது ஒரு பழமையான மரண தண்டனை முறையாகும். நேர் மற்றும் குறுக்காக பிணைக்கப்பட்ட மரத்தில் குற்றவாளிகளை ஆணிகளால் அறைந்து தொங்கவிடப்படும். இதனால் ஏற்படும் கடுமையான சோர்வு மற்றும் இதய செயலிழப்பு காரணமாக குற்றவாளிகள் மரணமடைந்து விடுவார்கள். உடலை அறுக்கும் தண்டனை. கொடூரத்தின் உச்சக்கட்ட முறையில் நிறைவேற்றப்படும் மரண தண்டனை இது. குற்றவாளியை தலைகீழாக தொங்கவிடப்பட்டு ஒரு வாள் கொண்டு தலைவரை இரண்டாக அறுத்து எடுக்கப்படும். லிங்சி. லிங்சி என்ற இந்த மரண தண்டனை சீனாவில் வழக்கத்தில் இருந்தது. இந்த முறையில் ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு குற்றவாளியின் உடலில் உள்ள சதையை மரணம் நேரிடும் வரை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து எடுக்கப்படும். சில சமயங்களில் குற்றவாளிக்கு காட்டும் இரக்கமாக தண்டனையின் போது அவர்களுக்கு ஒப்பியம் என்ற போதை மருந்து கொடுக்கப்பட்டது. மனித தன்மையற்ற இந்த தண்டனை முறை 1905ஆம் ஆண்டு காலகட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிட்டது. எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.